friends, I am Lakshmi. Welcome to my channel. தக்காளி குருமா டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி குருமாவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி 4, அரைக்காய் துருவிய தேங்காய் 1 கப், சின்ன வெங்காயம் ஒரு 10, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 15, சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். தாளிக்க எண்ணெய், பட்டை, கிராம் 4, பிரிஞ்சால் இலை கொஞ்சம், கல்பாசி, ஏலக்காய் 2 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணது 2, கருவேப்பிலை. ஸ்டவ் சிம்ல வச்சு வதக்கிடலாம். ரெண்டு பச்சை மிளகாய், நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணிய தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா தக்காளியை வதக்கிடலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு. ஸ்டவ் சிம்லேயே வச்சு மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா மசாலா வதங்கிருச்சு. கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த குருமா பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்யணும். இந்த தக்காளி குருமா குக்கரில் வைக்கிறதுனால மசாலா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அரைத்த தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். திக்னஸ் பார்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டுடலாம் குக்கரில். ரெண்டு விசில் வந்துருச்சு. பாருங்கள், இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேலையும் ரொம்ப சுலபம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.